Hello guys, welcome to Sled Squad. Hi Madhu, hi Hello. Praju. Hello, hi, 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 hi. Priti bro. I'm Hi, Prajwal. I'm Alright, Madhu. right. இன்னைக்கு நம்ம மும்பை வெர்சஸ் எல்எஸ்ஜி தான் பார்க்க போறோம். ஃபைனலி நான் சொன்ன அந்த உருப்படியான பிளானை கேட்டுட்டு அந்த ஹர்திக் பாண்டியாவை துரத்திட்டு வேற எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணாங்க, ஜெயிச்சிட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா. இனிஷியல் தாட்ஸ் கைஸ். லைக் அதான் ஓவராலா பார்த்தா நம்ம ஃபேவரட் பிளேயர் ஆஸ் யூஷுவல். அவர் ஆக்சுவலா ஸ்டேடியம்லயே பார்க்கல. ஏதோ உடம்பு சரியில்லைன்னாங்க. ஆனா உண்மையிலேயே உடம்பு சரியில்லையா இல்ல வெளியே போலான்னு சொன்னாங்களா ஒண்ணுமே தெரியல. பட் அது சூரியகுமாருக்கு கேப்டன்சி கொடுத்ததும் அண்ட் ரோஹித் சர்மா ஓப்பனிங் இம்பாக்ட்ல வந்ததும் லைக் ஓவராலா பார்த்தா லைக் குட். புதுசா ஒரு நல்ல அவங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒரு மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் பார்த்த மாதிரி இருந்துச்சு, கரெக்டா சொல்லணும். மது, யுவர் தாட்ஸ், இனிஷியல் தாட்ஸ். Finally, Mumbai, Dunia Hila Denge hum. So finally, Mumbai won the match, and overall talking. Let me be very serious. Finally, Priti bro not predicted, but he precisely wanted வாண்டட் Pandya வாண்டட். to be Pandya to be out of the team. So finally, he's out of the team, and I'm in a state of shock when Pandya also had the same squad. Pandya also had the same bowler. They didn't do it. But today, after scoring 200 players and chasing time, they won the match. I mean, initial Puchi bro, forget me, forget Prajwal. You tell me what went right today, other than அதான் Pandya. ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேனே, ஒரு திருஷ்டி டீம்ல இது ஒளிஞ்சிருச்சு. அதோட டீமுக்கு பிரைட்னஸ் அப்படியே வாங்கடிலே ஜெயிச்சிட்டோம்டா நாங்க, இதுக்கு மேல எங்க வேணா There, ரெடிடா, Puchi bro. ரெடிடா நாங்கன்னு சொல்ற மாதிரி. இல்ல அதுதான் சொல்றேன், ஒரு திருஷ்டி டீம்ல இருந்து போனதுமே நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிதான் ஓவராலா சொல்லணும். இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் அ டீடைல்டு சம்மரி. எந்த சேஞ்சுமே இல்ல, அவங்க கொண்டு And வர in, டீமுக்கும் இந்த டீமுக்கும் எனக்கு பெரிய எனக்கு டிஃபரன்ஸ் என்னவோ எல்லாம் இல்ல. what is surprising, இல்ல இல்ல moment in the எனக்கு team எனக்கு என்ன mentioned தோணுச்சுன்னா, Nicholas Puran was back to the. அதுக்கு வரோம். ஆஹ், இல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லைக் ஆஸ் அ ஃபேன்ஸ் அவன் ஹர்திக் பாண்டியா வெளியே இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண, ஐ மீன் வாண்டட் ஃபீல், எக்ஸ்பெக்டட் இல்ல வாண்டட்ல இருக்காங்க. பட் எனக்கு மேட்ச் பார்த்தப்போ இன்னைக்கு அவங்க எல்லாரும் ஆடின விதம் பார்த்தப்போ அவங்க டீமே அவனை வெளியே வைக்கணும்ன்ற ஒரு பிளான்ல தான் ஆடினாங்கன்னு போல தோணுது லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ். ஸோ லைக் வெளியே போனோடனே இன்னைக்கு எல்லாருமே வந்து அவங்க ரோல் வேற லெவல். அதை பத்தி பேசுவோம். ஸோ எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஆஹ் என்ன சொல்றது, இன்னைக்கு எப்படியோ சர்ப்ரைசிங்கா டிவிக்கே Prajwal, ரொம்ப டிவிக்கே சீக்கிரட்டா. இல்ல சர்ப்ரைசிங்கா டிவிக்கே எப்படி ஃபார்முக்கு வந்துச்சோ, அதே மாதிரி நிக்கலஸ் பூரன் எல்லாம் ஃபார்முக்கு கொண்டு வரீங்களாடா டே, எங்கடா இருக்கீங்க நீங்க எல்லாம் பாவல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மும்பை போலிங். அதுல நிக்கலஸ் புரனு, மிச்சல் மார்ஷ் எல்லாரையும் ஃபார்முக்கு கொண்டு வரீங்கடா. ஏதோ சந்தோஷமான விஷயம்னா நெக்ஸ்ட் ரெண்டு மேட்ச் சென்னை மேல Actually, நிக்கலஸ் புரனை நல்ல டைம்ல ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லலாம். ஓகே, ஆரம்பி. yeah, 100 plays. Not only initially open batsman, middle order batsman also scored very well. But unfortunately, that one good player, Hardik Pandya, wasn't there. இல்லைன்னா இன்னும் முடிச்சிட்டாங்க. Not by. So இல்ல இல்ல it's a எனக்கு ஒரு good win கொஸ்டின், for நீங்க Mumbai. இது எனக்கு ஒரு சீக்கிரம் முடிச்சு யாரும் முடிச்சிருக்க. எல்எஸ்ஜி சீக்கிரமா மேட்ச் முடிச்சுக்குவாங்க, மும்பை இல்ல. பட் ஏன்னா அதான் எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. பாண்டியா கூட அதே ஸ்குவாட்ல தான் வச்சு விளாட்னான், அதே போலிங் தான் வச்சுருந்தா. ஆனாலுமே அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் பேக் ஒரு லைன் சொன்னான். அவ ஸ்டேடியம்ல இது. நான் ஸ்டேடியம் விட்டே துரத்திட்டீங்க, அதனாலதான் ஜெயிச்சிட்டாங்க அப்படிதானே சொல்ல வர புதுச்சிருக்கு. நான் ஆக்சுவலி நாய் லிட்டரலி நாய சொல்றேன்ப்பா, நீ பிளேயர் எல்லாம் சொல்லாத. நான் ஒரு நாய் இருந்துச்சு மும்பை டீம்ல, அந்த நாயை திடீர்னு தொத்தி விட்டாங்க ஸ்டேடியம்ல இருந்து. அதுல இருந்து ராசி இப்ப கரெக்டா இருக்கு. அதே டீம், அதே மேட்ச், எல்லாம் அதே தான் பண்றாங்க, அதே கிரவுண்டு.
ஆனா ஜெயிச்சிட்டாங்க. ஸோ நான் எந்த நாயை சொல்றேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யா, நவ் யூ கைஸ் கண்டினியூ. இப்ப தெரியுதா நான் சொன்ன அந்த ராசி? ஓகே. இப்ப தெரியுதா எந்த பிளேயரை பத்தி நான் வேணாம் அவனை அனுப்புங்கடா அவனை அனுப்புங்கடான்னு ஏன் சொன்னேன்னு இப்ப இதுதான் ப்ரூஃப் உங்களுக்கு. 229 கூட அசால்ட்டா இந்த டீம் அடிச்சிச்சு பாத்தியா? அதனாலதான் சொல்றேன் இவனை துரத்துங்கடான்னு. இப்போ துரத்துனாங்களே ஃபைனலி. லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் லக்னோஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஸோ நிக்கலஸ் புரன் இன்னைக்கு ஏதோ பேய் ஃபார்ம்ல வந்தான். பட் ஆஃப்டர் தட் ஒன்ஸ் இஸ் விக்கெட் காட் ஓவர், ஐ திங்க் மும்பை புல்ட் இட் பேக் ரியலி வெல் தான் சொல்லணும். லெட்ஸ் ஸ்டார்ட் கைஸ், லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் தியர் பேட்டிங் அண்ட் மும்பைஸ் bowling. ஓப்பனர்ஸ் வந்து கிக்கே ஆகாது. மிடில் மாஷ் ஆடினா ஏடன் மார்க்கம் ஆட மாட்டான், ஏடன் மார்க்கம் ஆடினா மிடில் மாஷ் ஆட மாட்டான், இல்ல ரெண்டு பேருமே ஆட மாட்டாங்க. சரி, ஓப்பனர்ஸ் ஆட்லயே நம்ம மிடில் ஆர்டர்ஸ் ஆடுவாங்களான்னு பார்த்தா நிக்லாஸ் புரன் ஃபார்ம்லயே இல்லாத மாதிரி ஆயிட்டு இருந்தான். பட் இன்னைக்கு சர்ப்ரைசிங்லி ஆல்ரெடி மது சொன்ன மாதிரி எல்எஸ்ஜியே பேட்டிங் ஆட வச்சுட்டீங்கடான்ற மாதிரி இருந்துச்சு யாரோ ஒருத்தர் வெளியே போனதுனால. அது அவங்க டீமுக்கும் இல்ல ஆப்போசிட் டீமுக்கும் நல்லது நடந்துச்சா இன்னும் என்னன்னு தெரியல. பட் ஓவராலா பார்த்தா லைக் அந்த டீம்ல எல்லாருமே வந்து ஈவன் லாஸ்ட்ல வந்த பேட்ஸ்மேன் கூட அடிச்சு ஆடிட்டு இருந்தான். அண்ட் எனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, ஆக்சுவலி நான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறப்போ லைக் அந்த ஃபர்ஸ்ட் 6 hours எல்லாம் பார்க்கல. பட் சடனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்கோரை பாக்குறேன், இது நம்ம எல்எஸ்ஜியா இப்படி ஆடுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சரி, மும்பை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் லேப் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களும் வந்து வெயிட்டா செஞ்சு விட்டாங்க. ஸோ லைக் இவங்களோட பேட்டிங்கும் நல்லா இருந்துச்சு. பட் ஆப்போசிட் டீம் மும்பை தே பிளேட் இட் வெரி வெல்னு தான் சொல்லணும். தேர் நாட் பிளேயிங் கலெக்டிவ்லின்னு தான் நான் சொல்லுவேன் எல்எஸ்ஜி பேட்டிங். ஏன்னா நிக்கலஸ் புரான் ஆடினா ரிஷப் பந்த் ஆட மாட்டேங்கிறான். இவன் மார்ஷ் ஆடினா இன்னைக்கு ஜாஷ் இங்கிலீஷ் வேற இருந்தான், அவன் ஆடல. ஸோ அந்த மாதிரி ஆல் ஆஃப் எ சடன் விக்கெட்ஸ் கிளஸ்டர்ல லூஸ் பண்றாங்கன்னு தோணுது. மது, யுவர் தாட்ஸ் ஆன் தட்? I mean, losing wicket for secondary, but I saw மார்க்கரம்னு டைரக்டா மிடில் ஆர்டர் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஓப்பனிங் வர அவங்க மிடில் ஆர்டர் ஆரம்பிச்சிட்டாங்க. நீ கீழே போடான்ட்டு மார்ஷ் விளாடணும். அவங்க கூட இங்கிலீஷ் வந்தா ரிஷப் பந்த் அப்படி இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணான். நிக்கலஸ் புரன் சொன்ன மாதிரி ஹீஸ் பேக் டு ஃபார்ம். அதுக்கப்புறமா ஒரு இடத்த வந்து யூனோ செஞ்சு ரியலி ஐ திங்க் இது ஃபர்ஸ்ட் இப்போ தேவ் டன் திஸ் இந்த இனிஷியல் டைம் லைக் இந்த ஸ்டார்டிங் ஆஃப் த டீம் இந்த மாதிரி கொஞ்சம் மைண்ட் செட் எடுத்துனா வச்சிருந்தா easily by now LSG would have been secured somewhere in at least not in there, at least in 5 or 6 position. No, they really played very well. Nicholas Puran finally is back to form, but it's too late for him. It's too late for him to play this good innings. They expected this in very long time, but yeah, but yesterday, like me and Prithvi Bro mentioned, like definitely Nicholas Puran will be back to form, and I mean, to thank Mumbai. ஸோ டூ குட் பிளேயர் அவன். இந்த சீசன் அவனுக்கு ஏதோ கிளிக் ஆகல. பட் இனிமே அவன் கிளிக் ஆயிட்டான்னா நிறைய பிக் டீம்ஸ் வில் பி அதுவும் இந்த ஹை மூமெண்ட் குவாலிஃபை ஆகிற மூமெண்ட்ல நிறைய டீம் தான் நாக் அவுட் பண்றதுக்கான இன்னிங்ஸ் கூட ஆடிட்டு போயிடுவான். ஸோ அந்த மாதிரி பிளேயர் அவன். ஸோ இட்ஸ் டேஞ்சரஸ் சைன். பட் ஐ திங்க் மும்பை பவுலர்ஸ் போல்ட் ரியலி வெல். லாஸ்ட் 12 overs நல்லா போல் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 8 overs அடி வாங்கினாங்க, 120 சம்திங் அடி வாங்கினாங்க. ஆஃப்டர் தட் தே புல்ட் பேக் த மேட்ச் தான் சொல்லணும். 100 or 80 சம்திங் கொடுத்தாங்க இந்த லாஸ்ட் 12 overs. ஸோ தட் வாஸ் அ குட் திங். மூவிங் ஆன் டு மும்பைஸ் பேட்டிங். மும்பை கா ராஜா இஸ் பேக். Finally is Mumbai ka Raja as expected. Yeah, Prajal, first your thoughts, Prajal. அதான் ஆக்சுவலி லைக் இவங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிகிறப்பவே லைக் கேமரால காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரோஹித் பாய, லைக் as he is going to be part of an impactful playerன்ற மாதிரி. ஸோ லைக் அந்த காட்டினப்போ நினைச்சேன் இன்னைக்கு அவர் வந்து ஓப்பனிங்ல ஏதாச்சும் ஒரு காட்டுவார். நாட் ஒன்லி டீம். இல்ல அந்த நான் சொல்லிட்டு இருக்கிறது அந்த என்ட்ரி சொல்லிட்டு இருக்கேன். ஸ்கிரீன்ல மூஞ்சி காட் லைக் ஹி வாஸ் லைக் இந்த மாதிரி பேட்டிங்க்கு ரெடியா வர மாதிரி அந்த ஓப்பனிங் ஷாட் ஒன்று இருந்துச்சு. அதே மாதிரி அந்த அந்த ஷாட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அவன் ஓப்பனிங் பேட்டிங் கூட லைக் சூப்பரா ஆடினாரு. அண்ட் அது கூட நம்ம ரிக்கல்டன் பத்தி கூட பேசணும். ஸோ தே போத் பிளேட் அ பியூட்டிஃபுல் நாக்குன்னு தான் சொல்லணும். ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் லைக் 88 தான் அடிச்சிருக்காங்க.
அதுக்கப்புறமா நடுவுல திலுக்கும் லைக் சூர்யா எதுவும் பெருசா ரன் வரல. அகைன் அதுக்கப்புறமா வந்தவங்க லைக் சூப்பரா ஆடி மேட்சை வந்து வில் ஜாக்ஸ் ப்ரோ ஐ திங்க் 4 balls அடிச்சு 4 balls லைக் சப்ஸ் 11 அடிச்சான். ஸோ தே பிளேட் ரியலி வெல் இன் தான் சொல்லணும். தே ஒன் பை 6 wickets at last. ஸோ ஃபைனலி குட் டு சி ரோஹித் சர்மா பிளேயிங் சச் அ குட் இன்னிங். பேட்டிங் வந்து சரியா ஒர்க் ஆனதே இல்லை. பட் இன்னைக்கு அவங்க லைக் எல்லாருமே ரொம்ப கரெக்ட் பண்ணிட்டு வந்து ஆடினாங்க. அண்ட் ரோஹித்தோட என்ட்ரியா இருந்தாலும் சரி, ஒருத்தரோட எக்ஸிட்டா இருந்தாலும் சரி, இட் ரியலி ஒர்க்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஓவராலா சொல்லணும்னா லைக் எவ்வளோ ஆடினாங்க. மிடில் 2 பேர் கரெக்டா ஆடலனாலும் ஓப்பனிங் ஃபினிஷிங் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ தே இன்னும் சென்சபிளா சேஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். Yeah. So Madhu, you have to add on any points, or we can move to bowling of LSG. Talking Ajal, I saw that Mumbai played really good knock. Talking about Mumbai Karaja, Rohit Sharma, and the Singh partnership went 110 plus because the way they both started, we actually wanted the same Mumbai. Cricketland got out. It was easy changing for them. But again, like middle order batsmen like Tilak Verma, Surya Kumar Yadav, they were very in hurry to finish. See, first thing as men talk more, I don't know it is a rumor or it's a controversial, but they tell that no, it's a flat pitch, hard pitch, and so wrong. But still, I don't know, four winning by 6 wickets, and after openers getting such a close target, and they're getting it so close, and you're doing, still struggling to get that target that close was not not expected. But yeah, anyways, what Prithvi bro says, you either played finish the game at 16th over or 18th over. End of the day, Mumbai won the match. But only thing is, the Mumbai's middle order batsmen, they still have to watch something is really missing in Mumbai's middle order batsmen. So other than that, Mumbai really played well. I hope they'll continue the same for next 4 matches. I think Mumbai is with 2 points, 3 points if I'm not wrong so far. So continuing, there is very less chance them entering into playoffs, but we want Mumbai to at least finish in some decent place rather than bottom of the table. அண்ட் இன்னொன்னு என்ன நான் நோட்டீஸ் பண்ணேன்னா லைக் ஓப்பனிங் மிடில் ஃபினிஷ்ன்றதை விட மும்பைக்கு மிடில் ஆட வர்றவங்களுக்கெல்லாம் யாருக்குமே ராசி இல்லைன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா நீ நோட்டீஸ் பண்ணனா நமந்தீர் போன மேட்ச் இல்ல போன மேட்ச் நமந்தீர் அர்லியா வந்தான். என்ன எப்படியா ஆடினா, இன்னைக்கு நமந்தீர் மிடல்ல வந்தான் எப்படியா ஆடினா. சோ இவங்க மும்பை இந்தியன்ஸ் ஆடின எல்லா மேட்ச்லயும் அதுவே திலக்கு வண்டனோ வந்தப்போ செஞ்சுரி அடிச்சான். பெருசா புஷ் லாஸ்ட்ல நம்ம கேப்டன் வந்து ஏதோ சொன்னதுனால ஒரு 100 அடிச்சுட்டு போனான். ஸோ வாட் ஐ ஃபீல் இஸ் லைக் மும்பைக்கு மிடில் ஆர்டர் பேட்டிங்ல ப்ராப்ளம் இல்லை, அந்த மிடில் ஆட வர்ற அந்த ஸ்பாட் சரியில்லைன்னு ஏதோ தோணுது. ஸோ அதுக்கும் பின்னாடி யாரா இருக்காங்களான்னு தெரியல. பட் ஓவரால் தட் இஸ் வாட் ஐ ஃபீல். இல்ல பிரஜ்வல், ரோஹித் சர்மா தவிர வேற ஓப்பனிங்ல இருந்து வந்து பும்ராக்கு அடுத்து மேல இருக்க பிளேயர் எல்லாம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். நான் என்ன சொல்றேன்னா, அந்த 3 டவுன் வர்றது 4 டவுன் வர்ற ஆடுறவங்க பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பொசிஷன் சேஞ்ச் பண்ணாங்க, லாஸ்ட் மேட்ச்லயும் இப்போ பிளேயர்ஸோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ நமந்தீர் வந்து ரொம்ப அர்லியா வந்தான், அவன் லைக் சூப்பரா ஒரு நாக் ஆடிட்டு போனான். இன்னைக்கு நமந்தீரை கொஞ்சம் கீழே இறக்கி விட்டாங்க அதுல. ஸோ பேசிக்கலா அந்த அவனோட எல்லா பேட்டிங் சேசிங்கா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறப்பா இருந்தாலும் சரி, மிடில் அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸ் போனதுக்கு அப்புறமா நடுவுல எவன் நெக்ஸ்ட் யார் வராங்களோ they are not playing as much as what is required தான் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் சொன்னேன். அவங்க ரோஹித் சர்மாவும் இருக்கட்டும்னு 100 பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க, 110 120 கொடுத்துட்டாங்க. பட் I'm not talking about only this match, like overall இந்த சீசன்ல மும்பையோட ஃபுல் மேட்சஸ்ல சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு not only Mumbai. Even if you look at LSG, they also changed the squad. I mean, same players, but they have shuffled the team up. Players going who's playing opening, they made it into first, middle order. Yeah, it is a
good, strategy using them, but it was overall, from Mumbai Indians middle order batsman was not expected. But anyways, Mumbai won. For that, yeah, we are happy. Just one correction. Mumbai 3 points, Lala. I think 6 points as of now. They are, I think, Mm-hmm. ninth தான் இருக்காங்க, but 6 points because KKR and DC are almost close to them. So Chennai also is on eight Mm-hmm. only. So they are very close, da. Mm-hmm. But one more win, I think they can go even to 7 or 6. So on the stage தான் இருக்காங்க. But yeah, tomorrow's match is there, so that will be a decider. Mm-hmm. So yeah, one last thing to talk come about LSG bowling. ரொம்ப பூரா போட்டாங்க. எல்லாம் நிறைய ஃபுல் டாஸஸ் போச்சு, நிறைய ஹாஃப் வாலிஸ், நிறைய ஷார்ட் பால்ஸ். Mm-hmm. ரோஹித் சர்மாக்கெல்லாம் ஷார்ட் பாலும் ஃபுல் டாஸும் போட்டா எல்லாம் பவுண்டரிக்கு வெளியே தான் போகும். தெரிஞ்சே போட்டாங்களா இல்ல தெரியாம போட்டாங்களான்னு தெரியல. ஷமி எல்லாம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பவர் பிளே எல்லாம் ஸ்விங் பண்ணுவான்னு சொல்லிட்டு. பட் அதர் தென் பிரின்ஸ் யாதவ் யாருமே நல்லா போடல. ஸோ எனிதிங் டு டெல் அபவுட் தட்? இல்ல லைக் யாருமே லைக் பெருசா போட்டதா இல்ல. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரின்ஸ் மட்டும்தான். ஹி இஸ் ஒன்லி டூயிங் இட் குட் ஃப்ரம் அவங்க எல்எஸ்ஜிக்கு. அவனோட பவுலிங்கோட ஸ்ட்ரென்த்னு பார்த்தா யூஸ்வலா ஸ்டார்டிங்ல நம்ம ஷமின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கப்புறமா எல்லாம் நம்ம வந்து பிரின்ஸை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இவன் ஷமி இது கூட லைக் பெருசா எதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. லைக் ஐ ஃபீல் வேர் சம்வேர் லைக் நம்ம சிஎஸ்கேல ஹென்ரின்ற ஒரு பவுலர் இருந்தான். ஸோ இப்போ லைக் அந்த மாதிரி ஆயிட்டுக்கிறான் ஷமி. ஸோ தெரியல, ஐ திங்க் வாட் இஸ் ஹேப்பனிங் என்ன. பட் ஓவராலா லைக் இட் வாஸ் லைக் புவர் bowling தான் சொல்லணும். I mean, not only from LSG side, even talking about Mumbai's bowling also, witnessing our two premium bowlers of Indian cricket team, that is Mr. Bumrah and Mohammad Shami. Both got screwed up in today's game. Bumrah, if I'm not wrong, 40 plays, Shami 55 or 52 somewhere. You know, I mean, it's sad to see, our generation bowlers are, getting beaten up like this. I think, yeah, looking forward not to continue the same form. Form is temporary, class is permanent. So, yeah. Yeah, they'll come good at some point. Goats ரெண்டு பேரும். Mm. So we expect them to come back very soon. So yeah, what next for these two guys? Both of them வந்துட்டு RCB தான் ஆட போறாங்க. I think LSG is going to play very quickly. RCB, I think Thursday. They have very quick turn around. RCB மேல ஆட போறாங்க. That is in அவங்க வீட்டில் தான், லக்னோவில் தான் ஆட போறாங்க. அண்ட் மும்பை ஹேஸ் 1 week break. ஸோ அவங்க வந்துட்டு RCB மேல தான் ஆட போறாங்க இந்த நியூ ஹோம் ராய்ப்பூர்ல. ஸோ தட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் கிளாஷ். ஸோ ரெண்டு பேருக்கும் அதுதான் வாட்ஸ் நெக்ஸ்ட்டும் போது மறுபடியும் ஹர்திக் பாண்டியா மட்டும் கொண்டு வராதீங்க, அவ்வளோதான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட். இந்த டீமை வச்சு அடி வாங்கினாலும் பரவாயில்ல, இந்த டீமை வச்சு அடி வாங்க, இந்த டீமை வச்சு ஜெயிச்சுட்டு வாங்க. ஒரு 4 மேட்ச் அவனுக்கு ஒரு ஸ்வைன் ஃப்ளூ மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னா கூட எல்லாரும் நம்புவாங்க, ஆனா ஆட வைக்காதீங்க, அவ்வளவுதான். ஸோ தட் இஸ் தி ஒன்லி பாயிண்ட். ஸோ லெட்ஸ் டூ அ குவிக் ப்ரிவியூ ஆன் டுமாரோஸ் மேட்ச். இட் இஸ் டெல்லி வர்சஸ் சிஎஸ்கே அட் டெல்லி. ஸோ யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் தட் மேட்ச் கைஸ்? ஸோ எக்ஸ்பெக்டேஷன், ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். லைக் ஐ வாண்ட் சென்னை டு வின். தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். அதுல டவுட்டே இல்லை. செகண்ட் திங், ஸ்குவாட் வைஸ் பார்த்தா லைக் எவ்ரிபடி சேஸ் டெல்லி மேன். பட் லுக்கிங் அட் தி ப்ரீவியஸ் கேம்ஸ் அண்ட் சிஎஸ்கேவோட கரெக்ஷன்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து லைக் ஒரு இடத்துல அவங்க வீக்னஸ் கூட ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஈவன் அவங்களோட நாளைக்கு ஒரு நல்ல ஃபைட்டு கொடுப்பாங்கன்னு தான் தோணுது. ஸோ ஐ வுட் கோ வித் சிஎஸ்கே. மது, யார் எக்ஸ்பெக்டட்? Yeah, again, it's gonna be a tough match for both of them. Both want, 1 point in the table so that they can, go up. So it's gonna be very tough match. It's gonna be very good match also in tomorrow's game. Like, it's not gonna be an easy match for both of them. It will be like, my prediction will be 55-45. So, why 55? 55 is for DC and 45 is for Chennai, because DC has improved a lot in terms of batting. But again, for Chennai, not batting. That okay, they're neutral. But talking about Chennai's bowling, they have come way far. So it's gonna be very, either one of any of both the side, either bowling or batting goes bad, any team will take an advantage. So it's gonna be very interesting match. So looking forward.
Both the teams, same number of wins, same number of losses, same number of matches ஆடி இருக்காங்க. GT is I think Correct. slightly below CSK in terms of run rate. ரொம்ப புவரா இருக்கு அவங்க ரன் ரேட், அந்த Mm-hmm. ஹை லாஸ் ஆஃப் அகேன்ஸ்ட் ஆர்சிபினால. ஸோ அவங்களுக்கு இனிமேல் ரன் ரேட் எல்லாம் பார்த்து Mm. யூஸ் இல்லை, தே ஹாவ் டு வின் மேட்சஸ் டு குவாலிஃபை. ஸோ அந்த ஒரு இன்டென்ஷன்ல தான் வருவாங்க. லாஸ்ட் டுமாரோ வில் குட் கெட் அ ஒன் ஆஃப் தி டீம்ஸ் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஆகிடும் குவாலிஃபை ஆகுறது, ஏன்னா 6 லாசஸ் ஆகிடும் அவங்களுக்கு அந்த டைமுக்கு. ஸோ Mm. இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் டுமாரோ. லெட்ஸ் see how it goes. DC is, I think both the teams are coming from a win. DC is coming from a big win against RR. அவங்க வீட்லயே போய் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இட் வில் பி an interesting class to watch out for. Who are your impactful players for tomorrow? One from each team. So like last time சொன்ன மாதிரி this time also I would go with captain because captain கேவலாட ஸ்டார்ட் பண்ணிட்டுக்கிறாரு. I could see his comeback. So last two innings கூட he scored something like 70 and last match கூட like super ஆடினாரு. So from Chennai I would go with Gaikwad and from Delhi uh, I would go with KR Rahul. So opening KR Rahul. So I think KR Rahul will go big in தோணுது நாளைக்கு. Okay, Madhu, your impactful players for tomorrow. Definitely one is Stark from DC, either Stark or Rahul. Someone from the batting or bowling go good. Talking about CSK, Anshul Kamboj. Might you can see if there is any collapsing happening in Delhi. That is the reason would Anshul Kamboj. So yes. என்னோட பிக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நான் டெல்லியில ஸ்டார்க்கை பிக் பண்றேன். ஐ எக்ஸ்பெக்ட் him டு clean த டாப் ஆர்டர். நாளைக்கு ஏதோ சென்னையோட டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும்னு தோணுது. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஸ்டார்க்ஸ் bowling. ஸோ Mm. ஸ்டார்க்கை நான் பிக் பண்றேன் டிசில இருந்து. அண்ட் சென்னையில இருந்து ஐ பிக்கிங் சிவம் துபே. நாளைக்கு டாப் ஆர்டர் கொலாப்ஸ்க்கு அப்புறம் துபே இஸ் கோயிங் டு பிளே குட் நாக்னு தோணுது. அந்த Or அக்சர் அண்ட் குல்தீப் ஸ்பின் அட்டாக் பண்ற மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் ஆகும். ஸோ இட் பி இன்ட்ரெஸ்டிங் இஃப் ஹி கோஸ் பிக். ஃபார்ம்ல வேற இல்லை, எல்லாம் ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்ஸ் எல்லாம் ஃபார்முக்கு வர்ற சீசன் இது. ஸோ அவன் வருவான்னு தோணுது ஃபார்முக்கு. எனக்கு நிக்கோலஸ் புரன் வந்த மாதிரி அவனும் வந்து ஒரு 20 பால் ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் ஃபார்ம் அவுட் ஆகிற சீசன் கூட yeah. 20 பால் 60 அடிச்சுட்டு போன மாதிரி இருக்கும் நாளைக்குன்னு தோணுது. தட் இஸ் மை இம்பாக்ட் பிளேயர்ஸ் ஃபார் டுமாரோ. ஸோ யா, ஸோ ஒன் திங்க் மது, நீ சிஎஸ்கே சொன்னியா டிசி சொன்னியா? டிசியா? CDC. டெல்லி DC டெல்லி 55-45. ஸோ மது டெல்லி சொல்றான், பிரஜு சிஎஸ்கே சொல்றான். ஐ பிக் 52-48 ஃபார் சிஎஸ்கே. ஸோ க்ளோஸ் எட்ஜ் தான். ஐ திங்க் த பெட்டர் டீம் இஸ் கோயிங் டு வின். பட் ஹூவர் லூசஸ் வில் ஹாவ் அ பிகர் டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இனிமே கொஞ்சம் டைட் ஆயிடும் கேம். ஸோ வின்னிங் டீம் கொஞ்சம் அப்படியே மிடில் போயிடுவாங்க. ஸோ டிஃபென்ஸ் நாளைக்கு நான் வந்து சொல்லிட்டு ஐ திங்க் வி வில் கம் பேக் அண்ட் டூ அ ரிவ்யூ ஆன் தட் சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி மேட்ச். Until then, see you guys. Bye bye. ಅಷ್ಟೇ. bye Bye. bye.